நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட லேண்ட் சார். நான் பார்க்க வந்தேன். நீங்க யாரு? இது எங்க ஓனரோட லேண்ட் ஆச்சு. நான் தான் இத ஓனரா? வந்து பார்த்துட்டு இருக்கேன். யார் உங்க ஓனர்? உங்க ஓனர் வர சொல்லுங்க பாப்போம். உங்க ஓனரை வர சொல்லுங்க. சார் அவன் தான். யார் அவன்? நான் வந்தோம். இவர் தான் அவரு. யார் இடத்துக்கு வந்து யாருக்கு இடம் சொல்ற? இது உங்களோட இடமா? ஏன் இடமாவா? எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க சொத்துடா? சும்மா வந்து நீ இன்னைக்கு வந்து சொல்லிடுவேன் என் இடம்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள்கிட்ட உன் இடம் சொல்லியிருப்ப? அப்படியே திரும்பி பார்க்க ஓடிரு. இந்த மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதிகாரமுடையவராய் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல அப்படின்னா நம்ம மலை பிரசங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் மக்கள் எல்லாரும் அவர் பிரசங்கத்தை எல்லாம் முடித்ததுக்கப்புறமா அதிகாரமுடையவராய் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வேதபாரகர் பரிசேயர் இவங்க எல்லாம் பேசுகிறத விட இவர் ரொம்ப அதிகாரமாக அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அதிகாரமுடையதாக இருந்துச்சு. எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்ல, ஓனர் வந்து அந்த இடத்த இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அவருக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சோ அதே மாதிரி அவர் பேசும்போது இந்த நியாயப்பிரமாண புத்தகங்களும் நியாயப்பிரமாணங்களும் என்னுடையது, நான் அதில் சில கரெக்ஷன்ஸை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி தான் லெட்ஸ் திங்க் அப்படின்ற இந்த சீரீஸில் நம்ம வந்து மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தார் அப்படின்றத இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம்.